வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். 3 அடுக்கு ரயில் நிலையமாக மாறப்போகும் பரங்கிமலை ரயில் நிலையம். இதை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சென்னையை பொறுத்தவரை புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், பறக்கும் ரயில் போன்றவற்றின் சேவைகள் பொதுமக்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தினமும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மின்சார ரயில்களை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த ரயில்களை நம்பிதான் நீண்ட தூரத்தில் இருந்தும் பொதுமக்கள் சென்னைக்கு வேலைக்கு வந்து செல்கிறார்கள். சென்னை மக்களின் ஒரு வரப்பிரசாதமாக புறநகர் ரயில் சேவைகள் இருந்து வருகிறது. சென்னையில் தீராத தலைவலியாக இருந்து வரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பஸ், கார், இருசக்கர வாகனங்களில் சென்றால் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியுமா என்பது கேள்விக்குறிதான். அதுவும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கேட்கவே வேண்டாம். சாலைகள் அனைத்திலும் வாகனங்கள் நத்தை போலதான் ஊர்ந்து செல்லும். இதிலிருந்து தப்பிக்க ரயில் சேவைகள் பொதுமக்களுக்கு பெரிதும் கை கொடுத்து வருகிறது. கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவை பயன்பாட்டில் இருந்த நிலையில் மற்றொரு புதிய வழித்தடமாக கடற்கரை வேளச்சேரி வழியாக பரங்கிமலைக்கு பறக்கும் ரயில் பாதை திட்டம் 1995ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கடற்கரையிலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை, கலங்கரை விளக்கம், மயிலாப்பூர், தரமணி, பெருங்குடி வழியாக வேளச்சேரி வரை ரயில் சேவை இயக்கப்படுகிறது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வேளச்சேரி முதல் பரங்கிமலையை இணைக்கும் வகையில் ரூபாய் 730 கோடி செலவில் கடந்த 2008ஆம் ஆண்டு இந்த பணிகள் தொடங்கப்பட்டது. ஆனால் பரங்கிமலை ரயில் நிலையம் அருகே சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு பாதை அமைப்பதற்கு நிலம் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் இருந்த இந்த திட்டத்தை நிறைவேற்ற சுப்ரீம் கோர்ட் நேரடியாக தலையிட்டதால் தீர்வு ஏற்பட்டது. இதனால் தற்போது இந்த பணிகள் மீண்டும் வேகம் எடுத்துள்ளன. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலம் இடிந்து விழுந்ததால் மீண்டும் பணிகள் முடங்கியது. பின்னர் மீண்டும் இந்த பணிகள் தொடங்கப்பட்டன. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது வேளச்சேரி முதல் பரங்கிமலை இணைப்பு பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் உள்ளகரம், ஆதம்பாக்கம் ஆகிய 2 ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளது. தண்டவாளம் அமைக்கும் பணிகள் 100% நிறைவடைந்ததால் ரயில் சோதனை ஓட்டம் நடந்து வருகிறது. அடுத்த மாதம் டிசம்பர் அல்லது ஜனவரிக்குள் இந்த பாதையில் ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த இணைப்பின் மூலம் பரங்கிமலை ரயில் நிலையம் பெரிய சந்திப்பாக மாறியிருக்கிறது. பறக்கும் ரயில், மின்சார ரயில், மெட்ரோ ரயில் ஆகிய 3 ரயில் சேவைகளும் சந்திக்கும் மிகப்பெரிய ரயில்வே முனையமாக பரங்கிமலை தற்போது மாறியுள்ளது. வேளச்சேரியில் இருந்து பரங்கிமலைக்கு வரும் புறநகர் பறக்கும் ரயில் மெட்ரோ ரயில் நிலையத்தின் 2ஆம் தளத்திற்கு வரும். இதில் ஆதம்பாக்கத்தில் இருந்து பரங்கிமலை வரை பறக்கும் ரயில் பாதைக்கு மேலே மேம்பாலத்தின் மீது மெட்ரோ ரயில் செல்லும். பரங்கிமலை வழியாக சோழிங்கநல்லூர் செல்லும் மெட்ரோ ரயில்கள் இந்த வழித்தடத்தில் மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, கோவிலம்பாக்கம், மேடவாக்கம், பெரும்பாக்கம் வழியாக செல்லும். வேளச்சேரி முதல் பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் வந்து செல்லும் பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலைய வளாகத்தின் 2ஆம் தளத்தில் பயணச்சீட்டு வழங்குமிடம், அலுவலக அறைகள், பயணிகள் ஓய்வறை உள்ளிட்ட வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டு உள்ளது. மெட்ரோ ரயில் நிலையத்தின் தரைத்தளத்தில் இருந்து பறக்கும் ரயில் நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம், பரங்கிமலை மின்சார ரயில் நிலையம் ஆகியவற்றுக்கு பயணிகள் எளிதாக செல்லும் வகையில் படிக்கட்டுகள், நகரும் படிக்கட்டுகள், லிப்ட் வசதிகள் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமைக்கப்பட்டு உள்ளன. அனைத்து ரயில் சேவைகளும் பரங்கிமலையில் செயல்பட தொடங்கியதும் பரங்கிமலையின் முகமாகவே இந்த ரயில் நிலையம்தான் மாறியிருக்கும். வேளச்சேரி முதல் பரங்கிமலை வழித்தடத்தில் ஒரு ரயில் என்ஜின் மற்றும் 5 பெட்டிகள் இணைக்கப்பட்டு தண்டவாளம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை அறிய ஒரு சோதனை நடத்தப்பட்டது. வேளச்சேரியில் இருந்து பரங்கிமலை வரை ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் நிறுத்தி அந்த ரயிலின் இயக்கம், பிரேக் சிஸ்டம், மின் இணைப்புகள், சிக்னல் இணைப்புகள் ஆகியவை பரிசோதிக்கப்பட்டது. இந்த சோதனை ஓட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதையடுத்து பயணிகள் ரயில்களை வைத்து சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைக்கு பின்னர் ரயில்களை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி அளிப்பார். அதன் பிறகு ரயில்கள் வேளச்சேரி முதல் பரங்கிமலை இடையே இயக்கப்பட இருக்கிறது. இதன் மூலம் சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு பகுதி மக்களின் கனவு
நிறைவேற இருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியான பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் சென்னையின் பிற பகுதிகளுக்கு இனி விரைவாக பயணிக்க முடியும். சென்னை OMR, ECR, அடையார், திருவான்மையூர், பெசன்ட் நகர், திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மந்தைவெளி போன்ற சென்னையின் மைய பகுதிக்கு செல்வது புறநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பயணம் இனிமேல் எளிமையாகிவிடும். குறிப்பாக IT நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த பறக்கும் ரயில் பெரிதும் உதவியாக இருக்கும். மேலும் போக்குவரத்து நெரிசலும் பெரிதளவில் குறைய வாய்ப்பிருக்கிறது. பரங்கிமலை ரயில் நிலையம் சமீபத்தில் தான் நவீனமயமாக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது. தற்போது பறக்கும் ரயில் நிலையமும் செயல்பட இருப்பதால் பரங்கிமலையின் முகமே தற்போது மாறிவிடும். தாம்பரம் போல் மிக மிக முக்கியமான ரயில் நிலையமாக உருவெடுக்கும். இங்கிருந்து பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலும் ஒரு விடிவு காலம் பிறக்க வாய்ப்பிருக்கிறது. பரங்கிமலையில் புறநகர் மின்சார ரயில் சேவை, மெட்ரோ ரயில் சேவை, பறக்கும் ரயில் சேவை, மாநகர பஸ் சேவைகள் ஒரே இடத்தில் கிடைப்பதாலும் இங்கிருந்து வேளச்சேரி போன்ற பகுதிகளுக்கு மிகவும் எளிதாக செல்ல முடியும். இங்கிருந்து வேளச்சேரி போன்ற பகுதிகளுக்கு மிகவும் எளிதாக செல்ல முடியும் என்பதாலும் எப்போது பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என்று பெரும் எதிர்பார்ப்பில் பயணிகள் உள்ளார்கள். நமது சென்னையின் இந்த வேளச்சேரி பரங்கிமலை இணைப்பை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.